ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீமானம் மதுரை மெடிக்கல் காலேஜில் செகண்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு. வெல்கம் பேக் டு தி சீரீஸ் நோ அபவுட் எம்பிபிஎஸ். இதுக்கான ஃபஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதில் எம்பிபிஎஸ்னால் என்ன அப்படிங்கிற ஒரு ப்ரீஃப் ஐடியா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா விச் இஸ் த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் இன் தமிழ்நாடு. இல்லைனா நீங்கள் இப்போ கவுன்சிலிங் ப்ராசஸ் அட்டன் பண்ணுற போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் காலேஜ் வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு ஓரளவுக்கு மார்க் இருக்குது, ஒரு 3-4 காலேஜ் நமக்கு முன்னாடி இருக்குன்னா அதில் எது பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணுறது, அதை எப்படி செலக்ட் பண்ணுறோம், அதோட க்ரைட்டீரியா என்ன, அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா அந்த வீடியோவில் ஒரு போனஸ் ஸ்டெப் இருக்குது. அது உங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஏஜ். ஒரு காலேஜோட ஏஜ் வந்து ரொம்பவே முக்கியம். ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காலேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ பழமையானதாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த காலேஜ் நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷமாக அந்த காலேஜ் நடத்திட்டு வரனால அந்த காலேஜில் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை எடுத்துகிட்டு போகிறது, ஒரு பேஷண்ட் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வழியாக காலங்காலமாக செஞ்சுட்டு வந்துட்டுருப்பாங்க. அதனால் நீங்கள் போனோடனே உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதே புதுசாக ஆரம்பிக்கிற காலேஜஸ்னால் அவங்களே இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அப்போது உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே வெல் எஸ்டாப்ளிஷ் காலேஜில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு காலேஜ் போகிறோம், கிளாஸ் கவனிக்கணும், அது போக போஸ்டிங்ஸும் போய் அட்டன் பண்ணணும். ரெண்டுக்குமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுக்குமே ஸ்டாண்டர்ட்ஸ் பயங்கரமாக ரைஸ் பண்ணிகிட்டே வராங்க. அதனால் ஹாஸ்பிட்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் பற்றி பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதே கிளாஸ் ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு போய் நீங்கள் இப்போ காலேஜ் படிக்க போகிறீங்கன்னா அதை கொஞ்ச நாள் முன்னாடி போய் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பேசிக் ஐடியா கிடைக்கும். இல்லை யூடியூப்பில் இல்லை இப்போ ஃபோன்லேயே எல்லாமே வருது. அதனால் யூடியூப்பு, க்ரோம் இந்த மாதிரி பயங்கர எல்லாத்துலேயும் ரிசர்ச் பண்ணி அந்த காலேஜ் ஃபோட்டோஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஃபேக்கல்ட்டிஸ். இப்போது நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு சொல்லித்தரவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் நாலேஜ் மேக்ஸிமம் இருக்கும். ஏன்னா அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்களுக்கு நாலேஜ் அவ்வளோ இருக்கும். ஏன்னா அவங்க அவ்வளோ பேஷண்ட்ஸ் பார்த்துருப்பாங்க, அவ்வளோ கேசஸ் பார்த்துருப்பாங்க. அதில் இருக்க எல்லாத்தையும் அவங்க கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை ஃபுல்லாக தான் உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களோட லெவல் வேறு லெவல் போயிடும். நீங்கள் புக்கில் என்ன தான் படித்தாலுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வந்து சொல்லித்தர மாதிரி நடக்காது. அதனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டீச்சர்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ் இருக்க மாதிரி காலேஜ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பேஷண்ட் ஃப்ளோ. இப்போது நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறது வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு தான். மேக்ஸிமம் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்லோரும் எம்பிபிஎஸ் படிக்கிறோம். இப்போது எம்பிபிஎஸ் நீங்கள் ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணணுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு என்ன கேஸ் வருது அதை நீங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்கு நீங்கள் பயங்கரமாக அந்த மாதிரி நிறையா கேஸஸ் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தா தான் உங்களுக்கு திருப்பி அந்த கேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ண அங்கே பேஷண்ட் இன்ஃப்ளோவும் அவுட்ஃப்ளோவும் நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் அவ்வளோ விதமான கேசஸ் பார்க்கலாம். அது உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நீங்கள் ரொம்ப பேஷண்ட் அவுட்ஃப்ளோ கம்மியாக இருக்க மாதிரி இதில் போய் சேர்ந்தீங்கன்னா அங்கே பேஷண்ட்ஸே ரொம்ப ரேராக தான், ரொம்ப கம்மியான டிசீசஸ் தான் வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ண முடியாது. நிறைய கேசஸ் வர ஹாஸ்பிட்டல் இருக்க மாதிரி காலேஜோடு சேர்ந்துட்டிங்கன்னா அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே தூக்கி கொடுக்கும். உங்கள் ஃபைனல் கேரியருக்கும் உங்கள் லைஃப் லாங் கேரியருக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். என்ன ப்ரோ எம்பிபிஎஸ் காலேஜ் படிச்சுக்கிட்டே இருக்க வேணாமா, படிக்கவே டைம் இருக்காது, இதில் எங்கே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி? எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களும் மனுஷங்க தாங்க. ஏன் படிச்சுக்கனா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்? ஏன் விளையாடக்கூடாது? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி, ஸ்போர்ட்ஸு, டான்ஸு அந்த மாதிரி பல இதெல்லாம் பண்ணக்கூடாதா? எங்கேயும் கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் நடக்கும், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும், எல்லாத்துக்கும் இன்டர் காலேஜ் ஈவெண்ட்ஸ் நடக்கும், எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி காலேஜ் வெறும் ஸ்டடீஸ்க்கு மட்டும் ஃபோக்கஸ் தராமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஃபோக்கஸ் தர மாதிரி காலேஜ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கும் போது இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போய் சேர்ந்தீங்கன்னா உங்கள் மென்டல் ஹெல்த்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இன்னொரு காலேஜில் ஈஸியாக பாப்புலர் ஆகலாம். அடுத்தது வந்து ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ ரிசர்ச் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டே, ஏன்னா புதுசாக நோய் வருது, அதுக்கான மெடிசன் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ரிசர்ச் ஃபீல்டு வந்து வைட் ஓப்பனாக இருக்குது. அந்த மாதிரி உங்கள் காலேஜில் வந்து ரிசர்ச்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ரிசர்ச் ஓரியன்டாக தான் நீங்கள் ஃப்யூச்சரில் போகணுன்னு நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டாக எந்த காலேஜ் இருக்கோ அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் கேரியருக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் தான் சேரணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் போய் அங்கே காலேஜில் கேட்டு பாருங்கள். ரூம்ஸ்லாம் எப்படி இருக்குது, கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஹாஸ்டலுக்கும் காலேஜுக்கு எவ்வளோ தூரம், ஹாஸ்டலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ தூரம், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மேட்டர்ஸ். ஸோ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை போய் நீங்கள் என்கொயரி பண்ணி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிலாம் செட் ஆகிற மாதிரி எது இருக்கோ அதில் கூட நீங்கள் சேரலாம். அடுத்து லொக்கேஷன் ஆஃப் காலேஜ் ஃப்ரம் யுவர் ஹோம். ஏன்னா நீங்கள் ஹோம் டவுன்லேருந்து நீங்கள் பிடிச்ச காலேஜ், ஒரு காலேஜ் நீங்கள் கடைசியாக கண்டுபிடிச்சி வந்துட்டீங்க,
அப்போது அந்த காலேஜ்லேருந்து உங்கள் வீடு எவ்வளோ தூரமாக இருக்குது, அந்த காலேஜுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க காலேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வீட்டு பக்கத்துலேயே இருந்த காலேஜ் அதை விட கொஞ்சம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஹாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் போய் சேரலாம். இல்லை நான் வீட்டிலேருந்தே நல்லா படிச்சிருவேன், கொஞ்சம் நேரம் சாயந்தரம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேஸ் காலேஜாக போயிட்டு வரலாம். ஹாஸ்டலோ டேஸ் காலேஜ் எதுனாலும் நீங்கள் எப்படி பிடிச்சி போகிறீங்களோ பிடிச்சி போய் படிச்சிங்கன்னா தான் உங்களால் படிக்க முடியும். இதோட இது அந்த காலேஜ் லொக்கேஷன் உங்கள் ஹோம் டவுன்லேருந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா ரொம்ப தூரமாக இருக்குது, லீவ் விட்டால் வர கஷ்டம், ரொம்ப நாள் லீவ் விட்டால் தான் வர முடியும். அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்க காலேஜெலாம் போய் சேராதீங்க. வேறு வழியே இல்லைனா அந்த மாதிரி காலேஜஸில் போய் சேரலாம். இல்லைனா பக்கத்துலேயே உங்களுக்கு எந்த காலேஜ் பெஸ்ட்டாக தோணுதோ அந்த காலேஜை எடுத்து ஜாலியாக இருங்க. கடைசியாக ஒன்று சொல்லணும், எல்லோரும் என்ன சொல்கிறாங்க நீங்கள் கேட்காதீங்க. உங்களுக்கு எந்த காலேஜ் போனால் நல்லாயிருக்கும், நம்ம மனசுக்குன்னு ஒரு காலேஜ் பிடிச்சிருக்கும், இதுதான் என் ட்ரீம் காலேஜ், நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஏதாவது பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கும், படித்தா இந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பல ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த காலேஜில் அப்படி நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச கோர்ஸ் படிக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஜாலியாக படிப்பீங்க, சூப்பராக படிப்பீங்க. அது உங்கள் கேரியருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களோட கன்வீனியன்ஸும் உங்களோட டிசிஷன் தான் மேட்டர்ஸ். சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க, நீங்கள் டிசிஷன் எடுங்க. இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, இவ்வளோ இது நான் சொல்லிட்டேன், இந்த க்ரைட்டீரியாலாம் யூஸ் பண்ணி இதாண்டா எனக்கு பிடிச்ச காலேஜ் அப்படின்னு நீங்கள் ஃபில்டர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக செட்டில் ஆகலாம் லைஃப்பும். நம்ம இப்போ ஒரு மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு மாதிரி கேட் ஆன் த வால் மாதிரி நம்ம மார்க்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காலேஜை மட்டும் செலக்ட் பண்ணி வைக்காதீங்க, ஒரு 4-5 காலேஜ் செலக்ட் பண்ணி வைங்க. ஏன்னா ஒரு காலேஜ் கிடைக்கிறனாலும் மிச்சம் திருப்பி உட்காந்து எல்லா காலேஜும் உங்களால் பார்க்க முடியாது. அதனால் ஒரு காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணாமல் ஒரு 4-5 காலேஜ் ஒரு ஆர்டரில் நீங்களே எவ்வளோ காலேஜஸ் இருக்குது தமிழ்நாட்டில், அவ்வளோ காலேஜஸும் ஒரு ஆர்டர் மாதிரி போட்டு வைங்க. இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு நமக்கு கிடச்சா நல்லாயிருக்கும், சரி சப்போஸ் கிடைக்கலனா அடுத்து இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு ஃபில்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது உங்கள் கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இதுதான் இந்த போனஸ் டிப். ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் எப்படி ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறது, எந்த காலேஜ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்து உங்களை எப்படி நீங்களே இப்போ உங்களோட பெஸ்ட் காலேஜை செலக்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சீரீஸு நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இல்லை என்ன மாதிரி வீடியோஸ்லாம் அடுத்து இந்த அப்கமிங் சீரீஸில் அப்கமிங் வர வீடியோஸ்லாம் என்ன மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.